கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே ஜைன் டிவி மூலமாக உங்கள் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம், கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் என்ற தலைப்புகளிலே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட யோனாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க போகிறோம். யோனா எப்படி விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் ஏற்றார், யோனா மூலமாக அந்த நினைவே பட்டணம் எப்படியாக விடுதலை அடைந்தது என்றதை நம்ம பார்க்க போகிறோம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இவருடைய தகப்பனார் பேர் அமித்தாயின் குமாரனாகிய யோனா அப்படின்னு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் கர்த்தர் சொல்கிறார் 2ஆம் வசனத்திலே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது அப்படின்னு என்ன சொல்லும் பொழுது, அதை கேட்டு யோனா என்ன செய்கிறாருன்னா, அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிவே இல்லை. உடனே அவர் எங்கே போகிறான்னு சொன்னால், கப்பல் ஏறி தர்ஷிக்கு ஓடி போகிறார். அந்த தர்ஷிக்கு போகிற கப்பலிலே ஒரு பெருங்காற்றை கர்த்தர் வரவைக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெருங்காற்று பெருங்கொந்தளிப்பு ஏற்படுறதுனால அந்த கப்பற்காரர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அங்கே அந்த கப்பலில் பிரயாணம் செய்கிற ஜனங்களிடத்திலே அவர்களுடைய தேவரிடத்துல என்ன செய்யணும், வேண்டுதல் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு பெருங்காற்றும் கொந்தளிப்பும் இப்படி வருகிறதே, நடு கடலிலே போய் கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர்கள் பயந்து கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கிற அந்த கப்பற்காரர்கள் பயந்து தேவனை நோக்கி, நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுடைய தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் போது யோனா என்ன பண்றாருன்னா, கப்பலிலே கீழ்த்தட்டில போய் படுத்து கொட்டி நல்லா தூங்கி கொண்டிருக்கிறாராம். பாருங்க, தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வேலை என்னன்னு சொன்னா, அவர் அந்த இடத்துக்கு அந்த ஒரு பட்டணத்திற்கு போய் நான் சொன்னதை பிரசங்கின்னு சொன்ன ஒரு வார்த்தையினால சொல்றதை கேட்காம அவன் போய் என்ன செய்கிறான், நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அநேக பேர் தேவன் சத்தத்தை கேட்டும் கேட்காமல் போல் நம்முடைய வழிகளிலே போய் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வழி என்ன, தேவனுடைய சத்தம் என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நித்திரை கொண்டிருக்கிற அந்த யோனாவை என்ன செய்கிறாரு, அந்த மாலுமி போய் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு சொன்னால், கொஸ்டின் கேட்குறாரு. நல்லா தூங்கி கொண்டிருக்கும் போது கொஸ்டின் சீட்டு போடுறாங்க. யாரால இந்த கப்பல் கொந்தளிப்பும் இந்த பெருங்காற்றும் ஏற்பட்டுறது? சீட்டு போட்டால் சீட்டினுடைய பெயர் என்ன, யோனாவின் பெயருக்கு வருது. அப்போ யோனா எங்கே இருக்கிறான்னு தேடும் பொழுது கப்பலின் அடித்தட்டிலே படுத்து கொண்டிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு 6 விதமான கொஸ்டின் அவரிடத்துல கேட்கிறார். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? நீ ஏன் இதை செய்தாய்? சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அவங்க கிட்ட, யோனா கிட்ட. அப்போ யோனா என்ன சொல்கிறாரு, நான் ஒரே ஒரு ஆன்சர் என்ன அழகாக சொல்கிறாருங்களா, நான் எபிரெயன், சமுத்திரத்தை பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நான் எபிரெயன், நான் கர்த்தரிடத்தில் என்னவா, பயபக்தி உள்ளவனா. அதனால தான் அவர் பயபக்தியாக இருக்கிறதுனால அவருடைய பேச்சை கேட்காம நம்ம கூட இப்போ நிறைய பேர் இப்படி தான் சொல்லியிருக்கோம், நான் ரொம்ப தேவனுக்கு பயந்த பிள்ளைங்க, நான் தேவனுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிற பிள்ளைங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செவி கொடாமல் இப்பொழுதும் இப்படி யோனா போல போய் கொண்டிருக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எப்பொழுது வருகிறதோ அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நடக்கும்போது தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற முடியும். அவன் எபிரெயன் என்று சொல்லப்படுகிறான், நான் கர்த்தருக்கு மிகவும் பயந்தவன் என்று சொல்லப்படுகிறான். அப்போ என்ன சொல்ல, சமுத்திரத்தில் என்ன பண்ணுங்க, என் நிமித்தம் என்ன பண்ணுங்க, இந்த கொந்தளிப்பு அமர வேண்டும் என்றால் என்ன செய்யுங்க, அந்த சமுத்திரத்திலே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறான். மாலுமிக்கு ரொம்ப புரியல, பாவம் அவன் என்ன செய்வான். அப்போ கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் என்ன செய்கிறார், வச்சிருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து அந்த கடலிலே போடப்படுகிறார். அப்போ கடலிலே போடும்போது அப்பயாச்சும் இந்த கடல் ரொம்ப கொந்தளிப்பது அமருமா அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக வேறு வழி இல்லாமல் யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் என்ன செய்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போடும்பொழுதுதான் அந்த கொந்தளிப்பும் அந்த பெருங்காற்றும் நின்னது அப்படின்னு என்பது வேத வசனம் சொல்லப்படுகிறது. பாருங்களேன், ஒரு மனுஷனை கொண்டு தேவன் ஒரு பட்டணத்தின் அக்கிரமங்கள் என்னுடைய சமூகத்தில் எட்டினது என்று சொல்லும் பொழுது அவன் அந்த பட்டணத்துக்கு போகாமல் வேறு இடத்திற்கு செல்வதனால் அவன நிமித்தம் அந்த கப்பலில் வருகிற ஜனங்களுக்கு பாதிப்பு, கப்பலுக்கு பாதிப்பு, கப்பலில் போகிற அந்த பொருளாதாரம் என்ன ஆயிடுச்சு, நஷ்டம் அடைஞ்சது.
இப்படி நாம் என்ன செய்திருக்கின்றோம், அவருடைய வார்த்தையை நம்ம கேட்காதபடி இருப்பதனால எத்தனை நஷ்டங்கள் பாருங்க, நம்மளால எத்தனை கஷ்டங்கள் ஜனங்களுக்கு பாருங்க. அப்படி இருக்கும்போது அவர் சமுத்திரத்தை தூக்கி போடும்போது தேவன் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த பெரிய மீன் அவர் என்ன பண்ணது, உள்வாங்கி அவர் உள்ளே போன உடனே அவர் அங்கே போய் ஜெபிக்கிறார். எங்கே ஜெபம் பண்ணணுமோ அங்கே ஜெபிக்கல. அவர் யாருக்காக ஜெபிக்கணுமோ, நினிவே பட்டணத்தை போக சொன்னாரே, நினிவே மக்களுடைய அக்கிரமம் பற்றி சொன்னாரே, அந்த அக்கிரமத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் எங்கே போய் ஜெபிக்கிறார்னா, மீனின் வயிற்றுக்குள்ளே போய் என்னென்ன ஜெபிக்கிறான்னு சொன்னால், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, அவர் உள்ளே போய் மீனுக்கு கட்டளிட்டா ஒரு வேளை அவர் ஜீரணமாகி சாப்பிட்டு கூட இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த மீனுக்கு என்ன கட்டளிட்டாரு, அவனை விழுங்கி 3 நாள் இரவும் பகலும் 3 நாள் என்ன பண்ணாராம், அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜபித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையை இதை ஒப்புதல் செய்யும்பொழுது தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து கூட இப்படிதான் 3 நாள் நமக்காக அவர் சிலுவையில் அறையும்போது நம்மளுக்காக என்ன செய்தார், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. இதை ஒப்பிட்டு பார்த்தால் தேவன் செய்த காரியம் என்னன்னா, இந்த 3 நாள் எப்படி யோனா அந்த பெரிய மீன் வயிற்றில் இருந்து ஜெபித்தாரோ, அதே போல் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாகிய அவர் சிலுவையில் அறையும்போது அடக்க பண்ணப்பட்ட அந்த கல்லறையிலே அவர் ஜெபித்து கொண்டிருப்பார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லியிருக்கலாம் கர்த்தர் அவர் கண்டிப்பாக அந்த பெரிய மீனுக்கு என்ன செய்திருக்கிறான், அவன் உயிரோடு வைக்கணும். இந்த 3 நாளைக்கு பிறகு நான் சொன்னபடி என்னென்ன செய்யணும், அவரை கக்கி எடுத்துன்னு வந்து கரையில் போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மிருக ஜீவன் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தர் கீழ்ப்பட்டதுனால தான் என்ன செய்துச்சு, அவரை உள்வாங்கி கொண்டிருது. வாயை திறந்து என்ன செய்துச்சு, யோனாவை விழுங்கினது என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிருகத்தை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் அவ்வளோ அழகான வார்த்தையோட அவர் கீழ்ப்படுகிற அந்த மிருகத்திற்கு இருக்கிற அந்த அறிவுகளும் ஞானமும் கூட நம்மளுக்கு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நாம் கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தையை அசால்ட்டாக நம்ம எண்ணுகிறோம். தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நம்முடைய வசனங்கள் மூலமாக தேவன் ஆவியானவர் நமக்குள்ள பேசுகிற வார்த்தை என்ன, அதை காதால நம்ம உள்வாங்கி நமக்கு தியானம் பண்ணி அதன் பிரகாரம் நடக்க தேவன் நம்மளுக்கு என்ன செய்யணும், கிருபை அளிக்கிறார். அதன் பிரகாரம் நடக்க நம்ம பிரயாசப்படணும். அந்த 3 நாட்கள் அவர் செய்த ஜபங்கள் என்னன்னு சொன்னால் 7 விதமான அவர் ஜபங்கள் செய்கிறார். 1, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்பார். இவர் போய் அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டாராம். ஆனால் இவர் ஜபிக்கும் போது தேவன் என்ன பண்ணணுமா, சத்தத்தை கேட்கணுமா. என்ன பாருங்க, மனிதனுடைய இப்போ நம்ம ஜெபிக்கிற ஜபம், ஐயோ ஏசப்பா என் ஜபம் உனக்கு ஏறி எடுத்துதா, உமக்கு கேட்கப்பட்டதா என்பதை நம்ம பார்த்து கொண்டு வரோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவன் சத்தத்தை கேட்கும் பொழுது நாம் என்ன செய்தோம், கீழ்ப்படியாமல் போனான் யோனா. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, என் சத்தத்தை என்ன பண்ணணும், கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் அப்படின்னு சொல்றார். பாருங்க, கர்த்தரையே என்ன சொல்றான், ஒரு குறையா சொல்றான், என்னை தள்ளி விட்டு நடுமையத்தில். அப்போ அந்த இடம் எந்த இடமா இருக்கிறது, அந்த கப்பல் இடம் போன இடம் ஒரு நடு மையத்தில் இருந்தது என்பதை இது தெளிவாக நம்ம தெளிவுபடுத்துகிறது. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்னை என்மேல் புரண்டது. ஏன் நீ சொல்ற பேச்சே யோனா கேட்டிருந்தா உனக்கு ஒரு சேதாரமும் ஏற்படாதபடிக்கு நீ ஒரு வார்த்தை போய் சொல்லுன்னு கர்த்தர் சொல்லும்போது அந்த பட்டணை நோக்கி நீ சென்றிருந்தால் இந்த அலைகளும் இந்த சூழல்களும் உனக்கு நீரோட்ட சூழல்களும் ஏற்பட்டிருக்குமா, ஏற்பட்டிருக்காது இல்லையா. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்காம போனதுனால் நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளிப்பட்டேனே. நான் உன் கண்களுக்கு இராதபடிக்கு நான் என்ன செய்துட்டேன், இவர் நினச்சிருந்தா உன்னை உயிரோடு வச்சதுக்கு அவர் நன்றி செலுத்தியிருக்கணும். அந்த நினிவே பட்டணத்துக்காகவும் ஜெபிக்கல, அவருக்காகவும் ஜெபிக்கல. ஆனால் நான் ஜெபிக்கிறது உனக்கு கேட்கணும், நான் ஜெபிக்கிறது என்னுடைய சத்தத்தை நீ கேட்கணும் அப்படின்றத மட்டும் இவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்றார், இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி நோக்குவேன். இவர் இதெல்லாம் கூட நான் பரவாயில்ல, ஆனாலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை, ஆலயம் மீன்ஸ் பரலோக ராஜ்யம் கூட நம்ம எடுத்துக்கலாம், பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து நான் நோக்குவேன் என்று சொல்லி அந்த ஜெபத்தை முடிக்கிறார். இப்படி
தண்ணீரில் பிரயாணம் பண்ண இந்த நெருக்கத்திலிருந்து ஆழத்திலிருந்து யோனா கூப்பிட்ட இந்த கடல் பாசிகள் எல்லாம் என்னை வந்து சூழ்ந்து கொண்டது, பர்வதங்கள் அடிவாரத்து பறிந்து என்றென்றைக்கும் என்னது அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீ என் பிராணனை அழிவிக்கு. இதை மட்டும் சொல்றார். இங்க இருக்கிற பாசைகளெல்லாம் என்னை மூடிக்கொண்டது, சுருண்டு கொண்டிருக்கிறது, ஆனாலும் என்ன பண்ண, என் உயிரோடு வைத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கர்த்தர் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வராரு, தன்னுடைய ஆத்துமா பத்தி நினைவுக்கு வருது. அப்ப 2:7 சொல்றாரு, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகில் கர்த்தரை நினைத்த. எங்க போய் நினைக்கிறார் பாரு. பகலுல சொன்னாரு கர்த்தர், அந்த இடத்துல நினைக்கல. கப்பலில் போனாரு, தூக்கி கொண்டுறாரு, அந்த இடத்துல நினைக்கல. கடல்ல தூக்கி போட்டு மீனுக்குள்ள உள்ள போனோன்னு தன் ஆத்மா பத்தி நினைக்கிறார் யோனா. என்ன நினைக்கிறாருன்னா, நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்ண நினைக்கிறேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்முடைய வந்து சேர்ந்தது. பாருங்க, எங்க நினைக்கணுமோ அங்க நினைக்காம, எங்க ஜெபிக்கணுமோ எதற்காக ஜெபிக்கணுமோ அதை செய்யாம இவருடைய ஆத்மா பற்றியும் இவர் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருந்ததை பத்தி தான் அவர் ஜெபிக்கிறாரே தவிர, அவர் என்ன செய்யல, அந்த நினைவே பட்டணத்துக்காகவும் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை பற்றியும் ஜெபிக்கவே இல்லை. அப்போ என்ன சொல்றாரு, ஒரு பொருத்தனை பண்றாரு யோனா. என்ன பண்றாரு, ஒரு பொருத்தனை, நானோவெனில் துதியின் சத்தத்தையும் உமக்கு பலிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையே செலுத்துவேன். அப்போ அவன் ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறான், அந்த பொருத்தனை நான் கண்டிப்பாக உனக்கு செலுத்துறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளிடுகிறார். கட்டளிட்ட உடனே அது கரியிலை வந்து என்ன செய்தது, கக்கி போட்டது என்றது நம்ம வேதம் சொல்கிறது. 2வது முறையாக யோனாவிடத்தில் கர்த்தர் வருகிறார். அந்த இடத்துல 2வது முறையாக வந்து அதே வார்த்தையை சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கும் கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதுக்கு விரோதமாக பிரசங்கி அப்படி சொல்றாரு. இவனுக்கு வேண்டா வெறுப்பா தான் என்ன செய்யறாருன்னா, 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த நினிவே பட்டணத்துக்கு போகிறார். ஒரு பெரிய மகா நகரம், அங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு, ஜனங்கள் இருக்கிறாங்க, பெரிய நகரமாக இருக்கிறது. அந்த இடத்துல 3 நாள் பிரயாணம் பண்ணி யார்கிட்ட போய் சொன்னார்லாம் இல்லை, அங்கே ஜனங்க கிட்ட சொன்னாங்களா இல்லை அங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு ராஜா கிட்ட சொன்னார்னா இல்லை. அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, அசால்ட்டா. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். ஒரே வார்த்தை சொல்கிறார். யாருக்கிட்ட சொன்னால் எந்த ஒரு இதுன்றது சொல்லாமல் அவர் எவ்வளோ ஒரு நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணுறான், இன்னும் 40 நாள்ப்பா, நம்மளுடைய வழக்க பிரகாரம் பேசணும்னா அது இன்னும் 40 நாள் இருக்குது, நினைவு என்ன பண்ணுமா கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துடுறான். இதை ஜனங்கள் கேட்டு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களா தெரியுங்களா, நினைவு என்ன பண்ணுறாங்களா, எல்லாரும் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன பண்ணாங்க. 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்க, ஜனங்கள் இந்த வசனத்தை கேட்டு ஒரே ஒரு வார்த்தை, நினைவை கவிழ்க்கப்பட்டு போகுதா, நினைவை அழிஞ்சு போயிடுமா, நம்மளாம் அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு நினச்சி அந்த 5வது வசனத்திலே, அப்போது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி அந்த நினிவேன் ராஜாக்கு போய், ராஜாவும் என்ன சொல்றாருன்னா ஒரு கட்டில் இருக்கிறார், அவரும் உபவாசம் இருக்கிறாரு. அங்கே இதில் என்ன உபவாசம்னா, எந்த ஒரு அதிகாரத்திலையும் ஆடு மாடுகளெல்லாம் உபவாசிக்கிறதா நம்ம சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த நினிவே பட்டணத்தில் மட்டும் அங்கிருக்கிற ராஜா என்ன சொல்கிறேன்னா, 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேல் எங்கும் என்ன பண்ணனா, நினைவேலே எங்கும் உள்ள என்ன பண்ணுமா, மனுஷர் மிருகங்கள் மாடுகள் ஆடுகள் என்ன பண்ணக்கூடாதா, ஒன்று ருசி பார்க்காது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கணுமா. பாருங்க, மனுஷர் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற மிருகங்களை சொல்கிறாரு. மிருகங்கள் மீன்ஸ் இங்கே என்னன்னா, மாடு தனியாக சொல்லிட்டாரு, ஆடு சொன்னார். மிருகங்கள்லாம் ஒரு வேளை கழுதியாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம், ஒரு வேளை அவங்க வளர்க்க அந்த பட்டணத்துக்கு தேவையான மிருகம் இருந்திருக்கலாம். அப்படி மிருகங்கள்னா என்ன செய்யக்கூடாதான், அது கூட மேயக்கூடாதான், தண்ணீர் குடிக்கக்கூடாதான். இப்படி கடுமையாக உபவாசித்து தேவனுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொல்கிறாரு 8வது வசனத்திலே, மனுஷர் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாக என்ன பண்ணணுமா, அவர் நிமித்தம்
தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கைகளில் கொடுமையை விட்டு திரும்ப கடவுள். பாருங்க, நம்ம என்னென்ன தப்பு செய்திருக்கிறோம்னு நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த பொல்லாத வழியை விட்டு நம்ம திரும்பணும். அதற்காக நீங்கள் என்ன பண்ண, தேவனை நோக்கி சத்தமாய் இப்போ வேண்டுதல் பண்ணுங்க அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறாரு. அப்படி சொல்லும்பொழுது அப்போ சொல்கிறாரு, யாருக்கு தெரியும் நம்ம அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அப்படியே அந்த பிரதானிகள் வந்து சொல்கிறாங்க, அந்த ஜனங்களும் அப்படியே செய்கிறாங்க. அப்போ அந்த 10வது வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழி விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவர் செய்யாதிருந்தார். பாருங்களேன், அவங்க எல்லாம் குடும்பமாக அந்த பட்டணம் முழுவதும் எல்லா மிருக ஜீவன்கள், மனுஷர் எல்லாரும், ராஜா முதல் கொண்டு பிரதானிகள் முதல் கொண்டு உபவாசித்து கர்த்தரை நோக்கி தம்முடைய பொல்லாத வழிகளை அவர்கள் சொல்லி 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 ஜெபித்திருப்பாங்க. இந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சதுன்னு சொன்னால், அந்த ஊர் ராஜாவும் அந்த ஊர் ஜனங்களும் அங்கிருந்த மிருகங்களுமே தவிர யோனா கிடையாது. இவர் ஒரு வார்த்தை மட்டும் போய் சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு, நீ கவிழ்க்கப்பட்ட இன்னும் 40 நாளில் கவிழ்க்கப்பட்ட போவான்னு சொன்னாரே தவிர, இதற்காக அந்த பட்டணத்துக்காக அவர் எந்த ஜெபம் பண்ணலை. அவருக்கு அதை குறித்து அவர் மனஸ்தாபமும் படலை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் விடுதலை ஆக்கினார். அவர்கள் என்ன செய்தாங்க, அவர் மேல் வர தீங்க என்ன செய்தார், அவர் வர செய்யலை. இதுக்கு ஒப்பிட்டு நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா, ஒரு பட்டணத்தை ஒரு மனுஷனை கொண்டு அவர் அக்கிரமத்திலிருந்து அவர்கள் விடுதலை தர வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கும் பொழுது அந்த யோனா என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. ஆனால் இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடில் நோவாவை நம்ம எடுத்துக்கொள்ள வேணால், ஒரு உலகத்தையே அழிப்பதற்காக ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். அது நோவா குடும்பத்தை. அதன் மூலமாக ஒரு மறுரூபமாக ஒரு உலகத்தையே உருவாக்கின தேவன், உலகத்தையே மறுசிருஷ்டிப்பாக கொண்டு வந்த தேவன், நோவா எப்படி கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உருவாக்கி ஜாதி ஜாதியான மிருகங்களையும் ஒரு குடும்பமும் வாழ்ந்து பின்னாடி அவர்கள் சந்ததி மூலியமாக தான் உலகம் இரண்டாவதாக நம்ம சந்ததி பெருகினது என்பதை பார்க்குறோம். பாருங்கள், நோவாவுக்கும் யோனாவுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நோவா தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, அவன் உண்மையாக இருந்தான். ஆனால் யோனா என்ன பண்ணார், இங்கன்னா உண்மையாக இருந்தார், அவரை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ண, தேவனுக்கு கீழ்ப்படியாமல், ஆமாம் இவர் ரொம்ப மனஸ்தாபப்படுறவர், எப்படியாச்சும் இறக்கப்பட்டு அவங்கள மன்னிக்க தான் போகிறாரு, இதுக்கு எதுக்கு போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் யோனா சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போ ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. என்ன வைக்கிறான்னு சொன்னால், கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா, நான் தான் சொல்லிட்டேனே, நீங்கள் வந்து எப்படியாச்சும் அந்த மனஸ்தாபப்பட்டு அவங்களெல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டு தான் போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாரு. இது நிமித்தமே நான் முன்னமே இதனால தான்ப்பா நான் தரிசிக்க ஓடிட்டேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீர் சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமான தேவன். பார்த்தீங்களா, அவர் மனசு இரக்கமுள்ளவரும் தெரியும், அதுவும் என்ன சொல்கிறாரு, நீடிய சாந்தம் உள்ளவரும் தெரியும், மிகுந்த கிருபை உள்ளவரும் தெரியும். எதுக்காக என்னை கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு நினிவே பட்டணத்துக்கு சொல்லுன்னு சொல்கிறேன், அதுதான் எனக்கே தெரியுமே, நீங்கள்லாம் வந்து மன்னிச்சுட்டு அந்த மட்டணத்தையே நீங்கள் மாற்றுறீங்கன்னு தெரியுமேன்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சலாக சொல்கிறார். அப்போ கர்த்தர் கேட்குறார், நீ எரிச்சலாகிறது நல்லதோ? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, நான் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான், மரண பரியந்த வரைக்கும் நான் எரிச்சலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்களேன், இப்படி தான் தேவ பிள்ளைகளை நம்மளுடைய ஊழியக்காரர் கூட சில பேர் இருக்கிறாங்க. ஜனங்கள் பாவங்களை மன்னித்து தன்னுடைய சொந்த காரியங்களை குறித்து ஒரு ஊழியக்காரரிடத்துல நம்பி சொல்லும் பொழுது, அந்த பாவத்தை மன்னித்து அவர்கள் வரும்பொழுது அவர்களை மன்னித்து திரும்ப அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி யோனாவை போல நம்ம இருக்கக்கூடாது. யோனா என்ன பண்ண, கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலே போனான். ஆனால் நினிவேல் உள்ள ஜனங்கள் 1,20,000 பேர் ஜனங்கள் மாத்திரம் என்ன பண்ணாங்க, 20,000 பேர் மட்டும் இல்லை, 20,000 பேருக்கு மேலானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை பேருக்கும் தேவன் மன்னித்தார், மிருக ஜீவன்களையும் என்ன செய்தார், மறுபடியும் வாழ்வை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனை நம் ஜபத்தை கேட்கிறவர், நம் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து, யோனா போல இல்லாமல் நினைவேல் பட்டத்தினில் உள்ள ஜனங்களைப் போல நம்ம என்ன பண்ணணும், பட்டணமாக கூடி சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்பதை
இந்த தியான குறிப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கிறது. கர்த்தத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நேரத்தில் நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆச்சா. இந்த வார்த்தை எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபைக்காக நன்றிய சப்பா. அப்பா, நினிவே பட்டணத்துக்காக ஆண்டவரே அந்த ஜனங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது அவர்கள் மனம் இறங்கி மனஸ்தாபப்பட்டு தகப்பனே அவர்களை மன்னித்து ஒரு தீங்கும் வராதபடிக்கு என் தேவன் அந்த பட்டணத்தை ரட்சித்தேரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி எங்கள் பட்டணத்தை நீ ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டுமாய் நாங்களும் தகப்பனே குடும்பமாக ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்கிற எங்கள் காரியங்களாக கொடுக்க வேண்டும். அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.